ஸோ வெல்கம் பேக் டு Road to 2300 சீரீஸ். ஸோ இன்றைக்கி வந்து 6th டே ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு நினச்சி நான் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி டேட் வந்து 29 மண்டே. ஸோ 6th டே. ஆல்ரெடி ஒரு 5 to 6 கேம்ஸ் நம்ம விளையாடிருக்கோம். ஸோ இன்றைக்கான கேம் எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக ஒயிட் பீஸ் கிடச்சிருக்கு. ஸ்டார்ட் த கேம் வித் 1 E4. ஸோ ஆப்போனண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா 2200 பிளேஸ் ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ். ஸோ D4. ஸோ இம்போ ஓகே, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். E5, Knight C3 ஆர் யூ கேன் ஈவன் டேக். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா Knight D2 கூட விளையாடலாம். நான் Knight D2 விளையாட போகிறேன். இதை வந்து தராஷ் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ளோஸ்டு வேரியேஷன் ஆக்சுவலி. அவங்க C5 ஆடிந்தாங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ஓப்பன்னு சொல்லுவாங்க. பட் அவங்க நைட் வந்து F6 டெவலப் பண்ணதுனால இதை க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம சென்டர் அட்டாக்ல இருக்குது. ஸோ எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு சென்டர் அட்டாக்ல இருக்கும். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிரின்சிபல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ சென்டர் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் சென்டர் கண்ட்ரோலாக பானை வச்சுருப்போம். பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்னென்னா சென்டரில் பான் அட்டாக் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு பான் சப்போர்ட் இருக்கான்னு பாருங்கள். இருந்ததுன்னா பான் சப்போர்ட்டை வைங்க, இல்லைனா வைக்காதீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பீஸை பற்றி நீங்கள் யோசனை பண்ணணும். லைக் பீஸோட வச்சு நம்ம வந்து பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இமீடியட்டாக வந்து ஆட்ஸ் மோர் ப்ரெஷர் ஹியர். நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது ஆக்சுவலாக. Knight F3 போட்டு டெவலப் பண்ணுறது, இன்னொன்று வந்து இந்த Knight F3 கொண்டு வந்து டெவலப் பண்ணி திரும்ப டிஃபெண்ட் பண்ணுறது, அல்லது Knight B3 போயிட்டு டிஃபெண்ட் பண்ணுறது. ஸோ இதில் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா இந்த நைட் நம்ம ஏற்கனவே ஒரு தடவை மூவ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இந்த நைட்டை வந்து நம்ம E2ல மூவ் பண்ணோம் அப்படின்னா இது டிஃபென்ஸ் கொடுக்கலாம். ஆனால் என்னோடய பிஷப் வேகமாக வெளில வராது. இதே நான் இதை மூவ் பண்ணேன் அப்படின்னா நான் எந்த பீஸையும் டெவலப் பண்ணல, இன்னும் ஒரே பீஸை திரும்ப மூவ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடிய ஐடியாஸ் ஆக்சுவலாக. ஸோ ஓகே, ஐ திங்க் நான் இந்த நைட்டை டெவலப் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ Knight to ஸோ இந்த நைட் ஏன் இங்கே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் லேட்டர் இந்த பானை புஷ் பண்ணிட்டு நைட்டை இங்கே போட்டு இந்த E6ல் ப்ரெஷர் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் கோ Knight to E2. ஸோ டெவலப் அண்ட் டிஃபெண்ட். ஸோ இந்த சி ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நம்ம அதையும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ஆக்சுவலாக பிஷப்பை ட்ரேட் பண்ணுறது நல்லது கிடையாது அவருக்கு, இந்த நைட்டுக்கு. ப்ராப்ளி யூல் கோ பேக் சம்திங் லைக் திஸ். ஸோ A5னா டெஃபினட்டாக B4 இஸ் கம்மிங். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ அப்போ அதுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். A5 போக மாட்டார். ஓகே. This is interesting. I cannot take because the pawn is pinned. Now he's adding more pressure. I cannot move this knight. Okay. So what if I play king F2? Right? King F2. Let's play that. I want to play knight B3. So அதுக்கு தான் king F2. ஏன்னா பின்ல இருக்கு இல்லையா, அதனால் நம்ம கிங்கை மூவ் பண்ணிப்போம். எனிவே நம்மளோட கிங் வந்து ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை இப்போதைக்கு. ஸோ ஓட்டார். இப்போது we cannot expand with B5 because knight takes or bishop takes is possible. Still our rook is hanging. So let's go knight F3 or knight B3. Let's go knight B3. Okay. இப்போ நம்ம வந்து பிஷப்பை டெவலப் பண்ணோம். ஆனால் இந்த நைட்டு குறுக்க இருக்குது. ஸோ நைட்டு குயின் வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. 3 டிஃபெண்டர் இருக்கிறாங்க. 4வதாக ஒரு டிஃபெண்டர் வர்றது கஷ்டம். ஏன்னா நைட் வந்து இந்த பக்கம் மிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. அவர் A5 A4னு வந்தால் நமக்கு இந்த இதுக்கு பிரச்சனை வரும். பட் அதுக்குள்ளேயே நைட்டை வந்து நம்ம வேறு ஸ்கொயர் மூவ் பண்ணாலுமே பிரச்சனை தான். ஏன்னா பிஷப் E3 போனால் B2 டேக்ஸ் குயின் டேக்ஸ் B2 வித் செக். மேபி அந்த ஐடியாவில் கூட அவர் அங்கே நிற்கலாம். ஸோ 6 மினிட்ஸ் தான் இருக்குது நமக்கு. ஃபாஸ்ட்டாக டெசிஷன் மேக் பண்ணோம். ஸோ லெட்ஸ் கோ knight C3. ஸோ என்னென்னா இப்போ ஓகே, அவர் சப்போஸ் A5 வந்தாலும் ஓகே தான், we can defend நினைக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் டு கோ knight A4. அதுக்காக தான் நாங்கள் போனேன். ஸோ அட்டாக்கிங் the queen has to go back.
and then I'll play bishop to b5. So bishop to b5, and then bishop e3, rook c1. I think we are good. ஏன்னா அவர் நிறையா இந்த பானுக்கு ப்ரெஷர் பண்ணுறதை நினச்சி நிறையா மூவ்ஸ் வந்து வேஸ்ட் பண்ண மாதிரி தோணுது. பட் தட்ஸ் ஓகே நான் நினைக்கிறேன். முக்கியமாக இப்போ நம்ம வந்து கிங்கை வந்து எங்கேயாவது மூவ் பண்ணிக்கணும் ஆஃப் த ஹெச்எஃப் ஃபைல். என்ன அப்படின்னா ஒரு எஃப் பானை வந்து பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ லெட்ஸ் ப்ரிப்பேர் டு மீட் தட். சி இப்போ நான் இங்கே கேப்சர் பண்ணேன் அப்படின்னா ஆக்சுவலி he may trade, that's okay, but we will have a very strong center. அதே போல் இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட லைட் ஸ்கொயர் பிஷப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை வந்து நம்ம வந்து பெட்டர் வந்து இங்கே d3 c2 கொண்டு வரது நல்லது. பேட்டரி ஃபார்ம் பண்ணி நம்ம லைட் ஸ்கொயர் அட்டாக் பண்ணலாம். சப்போஸ் அவர் குயின் ட்ரேட் கேட்டார்னா கொடுக்க வேணாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏன் கொடுக்க வேணாம் அப்படின்னா பொசிஷன் வந்து நமக்கு வந்து இட்ஸ் ஆக்சுவலி குட். So can I go here? Okay. What if I take? The queen will take, and there is this pressure is going on. But இப்போ நான் இங்கே போட்டேன் அப்படின்னா ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த பான் will come down. ஏன்னா நைட்டோட சப்போர்ட்டும் இருக்குது. Or I'll just ignore that. Play something sensible. Let's play bishop e3. Developing move. என்ன ஒரே பிரச்சனை அப்படின்னா டைம் தான் பிரச்சனை. ஏதேனும் டாக்டிஸ் இருக்குமா? ஏன்னா knight takes d4, knight takes, and then we might lose the bishop. So let's bring the, oh my god. Okay, now he can kick me. Okay. If I want I can take, but then the bishop will simply take. Okay, anyway நம்ம வந்து மூவ் பண்ணி தான் ஆகணும். But this is defended. I mean the bishop is defended. அதனால் நைட்டோட டாக்டிக்கல் ஐடியாஸ் எதுவும் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. இன்ஃபேக்ட் இந்த நைட் கொஞ்சம் மிஸ்பிளேஸ் ஆகிருந்தது கூட நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்போது கிங் சைடில் இருந்தது அப்படின்னா நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த டாக்டிஸ் வர சான்சஸ் இருக்குது. Because queen attack பண்ணிட்டு இருக்கு bishop, so discovery could be strong. So let's go back. அவர் வந்து குயினையும் வந்து டெவலப் பண்ணதெல்லாம் ரூக் f8 வரும். What? Oh wait, I can see a tactics because நம்ம டைரக்டா capture. Wait, what? I thought நான் இங்கே sack பண்ணிட்டேன் அப்படின்னா king takes and then queen check, but then knight f5 is there. ஓகே, வேறு எதாவது பண்ண முடியுமா? நமக்கு அட்லீஸ்ட் ஓகே டைம் வந்து போயிடுச்சு. அதை எப்படியாவது நம்ம அட்வான்டேஜாக மாற்ற முடியுமா? ஒரு மூவ் டெம்போ நமக்கு கிடச்சிருக்கு. வெட்டினா ஒரு சிம்பிளாக இங்கே வெட்ட போகிறாரு. ஸோ குயின் வில் பிகம் ஆக்டிவ். ஸோ வேறு ஏதாவது தான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் டு மூவ் த குயின் டு f4, rook f8, queen g6, சாரி g4. வெயிட், ஃபோர்க்கில் தான் மாட்டிக்க போகிறேன். பிஷப் இருக்குது, பிஷப்பை ப்ரெஷர் பண்ணார் அப்படின்னா வெட்டு அதுக்குள்ளே எஸ்கேப் ஆகிடலாம். யா, and these moves are okay. I mean this is guarded, this is okay. ஸோ அவர் நைட்டை மூவ் பண்ணினதுக்கப்புறம் அவர் மூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டிஃபெண்ட் பண்ணக்கூட சான்ஸ் இருக்குது. பட் ஓகே, he cannot defend actually. We can just take. Oh, once again the same problem. Take. Oh, he cannot take because bishop into h2. Sorry, h7 check. பார்க்கலாம். ஸோ 3 minutes தான் இருக்குது.
என்னன்னா இப்போ அவரோட ஸ்கொயர் ஏதாவது வீக் பண்ணி நம்ம அட்டாக் பண்ணோம். ஸோ லெட்ஸ் கோ டு G3. இந்த பானும் வீக்காக இருக்குங்க. ஐ திங்க் பெட்டர் டு மூவ் த நைட். பிகாஸ் நான் நைட்டும் கொஞ்சம் அந்த டேஞ்சர்லேருந்து மூவ் ஆயிருக்கு. ப்ளஸ் குயினை நான் வந்து ஃப்ரீயாக மூவ் பண்ணிக்கலாம். ஐ டோன்ட் ஹேவ் டு டிஃபெண்ட் த பான். ப்ளஸ் த குயினாலேயும் இங்கே உள்ளே வர முடியாது கவுண்டர் அட்டாக் பண்ணணும்னு நினச்சாக்கா. டவுன் அ பான் ப்ளஸ் we are down 3 minutes. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ ஒரு ரூக்கு லிஃப்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தேங்க்ஸ் டு திஸ் இ பான். சரி அந்த பானு இல்லை அப்படின்னா கூட ஓகே வாட் இஃப் ஐ டேக் ஓகே ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வில் ஜஸ்ட் கோ அண்ட் த்ரெட் அண்ட் மேட். ஏன்னா அவங்களால வெட்ட முடியாது. வெட்டு செக்கு இங்கே அண்ட் தென் மேட் தேங்க்ஸ் டு திஸ் இ பான் ஒன்ஸ் அகெயின். ஓகே great. Now we can actually take here. ஆனால் அவர் இங்கே வெட்ட வாய்ப்பு இருக்குது. பிஷப்பால் வெட்டினோம் அப்படின்னா தென் we can hold everything. But டா ஸ்கொயர் இஸ் வீக். ஓகே லெட்ஸ் டேக். குயினால் வெட்டினார்னா நமக்கு ஜாலி தான். ஏன் ஜாலி அப்படின்னா ஐ கேன் டேக் ஹியர். சப்போஸ் டேக்ஸ் ஐ டேக் ஹியர். ஓகே we cannot. Let's keep the battery. So I thought of playing bishop f4 immediately, but then he can just take here. அதனால நான் அதை இமீடியட்டாக வெட்டலை. பிஷப் c6 ஆட முடியாது. we can just take. knight takes, queen takes e6, rook f7, rook f8, bishop b1, bishop a2. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. பட் இன்கேஸ் என்ன மூவ் இருக்குது இப்போ கரெக்டாக இருக்கும்? ஏதாவது ரூக்கை லிஃப்ட் பண்ண முடியுமா? ப்ளஸ் ஐ எம் கோனா ப்ளே பிஷப் h6. பிஷப் h6. குயினு தான் இதை டிஃபெண்ட் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் ஓவர்லோட் பண்ண முடியாது குயினை. பண்ண முடிஞ்சால் நைட்டுக்கு பிரச்சனையாகும். இப்போதைக்கு பான் அட்டாக்ல இருக்குது. ஸோ ஹி ஹேஸ் டு டூ சம்திங் அபவுட் இட். சப்போஸ் நைட்டை பின்னாடி கொண்டு போனார் அப்படின்னா we can just take on e6. பார்க்குறதுக்கு அவர் ஒரு பான் அப்பில் இருந்தாலும் ஐ திங்க் ஐ ஃபீல் லைக் அவர் பொசிஷன் இஸ் பெட்டர். ஓகே ஹீ ட்ரேட்ஸ் த குயின். ஏன்னா குயினை வச்சு தானே எவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்ருக்க. ஓகே லெட்ஸ் ட்ரேட் த குயின் சொல்கிறாரு. தட்ஸ் ட்ரூ. ஸோ we don't have to do anything actually. Let him trade. ஸோ தட் நம்ம பிஷப் சென்ட்ரலைஸ் பண்ணிக்கலாம். So later, okay, he's putting pressure on the bishop. About bishop h6. So he can actually take here. ஸோ 2 minutes தான் டைம் இருக்குது. அவருக்கு 2 minutes எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது. ஓகே முடிஞ்ச அளவுக்கு தாட் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதர்வைஸ் ஆல்சோ ஃபைன். ஐ ஜஸ்ட் ப்ளே. இப்போ ரூக்கை எங்கே வைக்கிறதுன்னு யோசிச்சுட்ருக்காரு. ஐ திங்க் இட் இஸ் பெட்டர் டு டேக் நினைக்கிறேங்க. நம்ம குயினை வெட்டிடலான்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த பான் வில் பிகம் ஐசோலேட்டட்.
சப்போஸ் சான்ஸ் கொடுத்தா நெக்ஸ்ட் வெட்டு தான். ஓகே, டேக். And then you have to defend this pawn. The b2 pawn is very important. Okay, there goes my knight. Let's unpin the knight. கட்டாயமாக ஃபாஸ்ட்டாக விளையாடணும். அதே நேரத்தில் எதுவும் பிளண்டரும் பண்ணிடக்கூடாது. அவர் ஏதாவது டாக்டிஸ் பண்ணி ஜெயிக்குதுன்னா ஜெயிக்கட்டும். ஓகே, ஸோ நைட் செக் இருக்குது, பட் தட்ஸ் பீயிங் கார்டட். And now I'm attacking this. Bishop c6 எதிர்பார்க்குறேன். Bishop c6 now I can go knight c3 attacking this pawn, or knight f4 and then come back to d3. Oh no, he's going to pin me, but that's okay நினைக்கிறேன். I can just move the king. ஆக்சுவலாக போன மூல அவர் செக்கு கொடுத்துருந்தா என்ன பண்ணியிருந்திருப்பேன் நான். கிங்குக்கு எஸ்கேப் ஸ்கோரே இல்லை, ஒரு ஸ்கொயர் தான் இருக்குது. ஓகே, இந்த செக்கு இருந்தாலும் ஓகே, பின்டு மீ த பிரேவ் கிங் அப்படின்னு நம்மளே சொல்லிக்க வேண்டியதுதான். ஓகே, மீஸ் ஓகே, I cannot even move the knight. ஏன்னா மூவ் பண்ணால் குயின் ரூக் செக் இருக்குது. ஐ தாட் ஆஃப் புட்டிங் த நைட் ஆன் d3, பட் அதுவுமே கார்டில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ நான் இங்கே எட்டினாலும் செக்கு, அதுக்கப்புறம் என்னால் இந்த பிஷப்பை டிஃபெண்ட் பண்ண முடியாது. பிஷப் இஸ் ஹேங்கிங். ஓகே ஃபைன் ப்ரோ. ஏன்னா அவர் செக்கு நம்ம அலோவ் பண்ண முடியாது. 2 பிஷப் பாவம். ஸோ கொஞ்சம் வந்து இன்ஸ்டியூஷனை ட்ரஸ்ட் பண்ணி விளையாட வேண்டியதான், வேறு எதுவும் வழி இல்லைங்க. ஸோ சி. You can put the bishop here to control my king. You can skewer. This is lost. அது எனக்கு எப்போயோ தெரியும்னு நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஓகே தான், அந்த இடத்துல என்ன ஒரே ஒரு மிஸ்டேக்கில் போயிடுச்சு நமக்கு. அந்த ஒரு டாக்டிஸில் பானை விட்டோம், அழகாக கன்வெர்ட் பண்ணிட்டாரு. I don't know.
So easy. Oh, this pawn. That's mate. Okay, I think we lost 2 games in a row. Okay, next கேமில் பார்க்கலாம். வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு இதை ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணனா மேபி நான் ஐ கேன் கிளைம் பேக். ஏன்னா ஆன் அண்ட் ஆஃப் தான் பண்ணிகிட்ருக்கோம். பட் ரெகுலராக நான் இதை அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஐ திங்க் 1 or 2 திங்ஸ் இதில் இருந்து நீங்கள் கற்றுட்ருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். குயிக்காக நம்ம வந்து கேம் ரிவ்யூ பண்ணிவிட்டு முடிச்சிருவோம். யா 77 is okay, but and our blunder. Oh, he made a blunder. What? This is a blunder. But why? Threatening mate. Okay. Well, what happens if I play this move? Let's say he plays that and I sacked. And he has to take back after check, king here. And then check again. King here. Bishop here. Calls out some wait. Yeah, this is lost because next checkmate பண்ணிடலாம். So many material loss. Check. King h8 and then takes. This is lost. ஆனால் இந்த பொசிஷனில் இது ஆடி இருந்தாலும் டிஃபென்சிவ் ரிசோர்ஸ் எதாவது இருந்திருக்கும் இல்லையா? எனிவே ஓப்பனிங் வந்து தப்பாக ஆடிக்கணும். அது ஏன் அந்த மூவ் அப்படி சொல்லுது? ஓகே, இந்த நைட் அங்கே வரணும் போல இருக்குது. மூவ் ஆர்டரை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நம்ம இதை தோத்தோன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஓப்பனிங்கில் வந்து இந்த ப்ரெஷர் இங்கே வந்து இல்லையா கிங் சைட் குயின் சைடில், அதுக்கு இதுதான் காரணம். அதனால தான் அது இன்னக்யூரேட்டாக காட்டுது. ஓகே, கிங் சைட்லேயே போயிருந்துருக்கோம். ஏன்னா இந்த நைட்டு திரும்ப கிக் பண்ணி இந்த பக்கம் தான் வந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்த டைம் இந்த லைன் ஆடும்போது. ஓகே, ஓ இப்படி வெட்டிட்டு நைட்டு சென்ட்ரலைஸ் பண்ண சொல்லுது. ஏன்னா இங்கேவே நான் உனக்கு சான்ஸ் இருந்தது. குயின் f4 ரூக் f1 சொல்லி நம்ம ரூக்கை ஆக்டிவேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கேம் கொஞ்சம் வேறு மாதிரி போயிருந்துருக்கலாம். அதனால் திரும்ப அதே பீஸை, ஏன்னா இந்த இடத்துல நம்ம அந்த பீஸை மூவ் பண்ணக்கூடாதுன்னு தான் வச்சுருந்தோம். பட் நான் பிளாக் ஹெட்டை எடுத்துட்டேன். ஐ தட் தேர் ஷுட் பி சம் டாக்டர்ஸ், அதனால தான் மூவ் பண்ணேன். ஓகே, knight f3. when he takes I can just take back. Okay, queen g3 I considered, but ஆனால் queen g4 தான் ஆடிருக்கேன். திஸ் இஸ் அ மிஸ்டேக். லைக் அவருக்கு இருந்த அட்வான்டேஜெலாம் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. பட் அந்தளவுக்கு நம்ம அக்யூரேட்டாக ஆடலை பனிஷ் பண்ணுற அளவுக்கு. ஸோ ஐ தாட் திஸ் வாஸ் த மூவ். பட் எதுவும் கேல்குலேட் பண்ணியிருந்துருக்கலாம். லைக் குயின் h6 ஆடினா என்ன ஆயிருக்கும் அப்படின்ட்டு. அட்லீஸ்ட் குயிக்காக கேல்குலேட் பண்ணியிருந்தால் கூட பிஷப் சாக் பண்ணி ட்ரா பண்ணிடலாம் அப்படின்னாவது நான் யோசிச்சுருந்துருப்பேன். ஏன்னா 3 minutes இருந்திருக்கு. யா தட்ஸ் ஓகே. ஸோ வின்னிங் பொசிஷன் தான். வின்னிங் சொல்ல முடியாது, பட் நம்ம ட்ரை பண்ணியிருந்தா அவர் எதாவது தப்பு பண்ணியிருந்தா வின் ஆகிருக்கும். ஸோ வி மிஸ்ட் a chance to deliver brilliant move. அதான் இங்கே பிளாக் ஹெட் போட்டிருந்துருக்கோம். தட்ஸ் ஆல், திஸ் இஸ் லாஸ்ட். ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப சும்மா தான் ஓட்டிகிட்டு இருந்தோம், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. எனிவே, ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ சதுரங்க சாணக்கியன் செஸ் அகாடமியில் உங்களோட கிட்ஸ்க்கு இல்லை வேறு யாராவது சொந்தக்கார கிட்ஸ்க்கு யாராவது உங்களுக்கு செஸ் கிளாஸஸ் ஆன்லைனில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்கொயரி ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஒவ்வொரு பேட்ச் நடக்கும்போது நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you in the next video.